Hello everyone, welcome back to my YouTube channel Doctor's Mirror. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா green tea myths and facts. சரி, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், வெயிட் லாஸா இருக்கட்டும் அண்ட் ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மில்க் டீ இல்ல பிளாக் டீ விட அதிகமா ப்ரிஃபர் பண்றது வந்து கிரீன் டீ. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா கிரீன் டீ வித் லெமன் அண்ட் ஆர் கிரீன் டீ வித் ஹனி. ஸோ ரியலா கிரீன் டீ நம்ம ஃபிட்னஸ்ல ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான இடம் வகிக்குதான். கிரீன் டீனால உண்மையாகவே ஃபிட்னஸ் மெயின்டைன் ஆகுமா? கிரீன் டீ நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா? இந்த மாதிரி விஷயத்தோட இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன் டீ எங்கேருந்து வந்துச்சுங்க? அதோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே நம்ப முடியாத மாதிரி கிரீன் டீ ஃபர்ஸ்ட் வந்து உருவானது, அதோட யூஸ் பண்ண ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது வந்து சைனால. எப்படிடா சைனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஷெனாங் அப்படிங்கிறவர் அவரோட கூட இருக்கிற மற்ற பணியாளர்களோட ஒரு இடத்துக்கு சுற்றுலா சென்றுட்டு திரும்பி வரும்போது ஒரு இடத்துல இருந்து இளைப்பாறும்போது ஹாட் வாட்டர், பாயில்டு வாட்டர், சுடுதண்ணி வந்து அவங்க கூட இருக்கிறவங்க இவர் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணியில தெரியாம காய்ந்த டீயோட இலைகள் வந்து விழுந்துடுச்சு. அந்த காய்ந்த இலைகள் விழுந்ததை அவர் கவனிக்கல. அப்படியே அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியா உணர்ந்தாராம். ஸோ அதுல இருந்து தான் கிரீன் டீ வந்து குடிச்சா ஒரு புத்துணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கிரீன் டீயோட எல்லாரும் உபயோகிக்கிறதோட பாயிண்ட் ஸ்டார்ட் ஆனது அங்கதான். சரி, அவங்க சைனால இருந்து ஆரம்பிச்சதை அப்படி ஸ்லோவா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே கிரீன் டீ உபயோகிச்சா ஒரு நல்ல புத்துணர்ச்சி இருக்கு, ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி பரவிச்சு. அதை இதே இந்தியாலையும் இப்ப நம்ம பண்றோம். சரிங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. கிரீன் டீ வந்து குடிச்சா ஃபிட்னஸ் வருமா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீ ஏன் நம்ம எல்லாரும் வந்து பெரிய அளவில் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும், நம்ம உடம்புல நடக்கிற என்ன சொல்லணும், செல்ல டேமேஜ்னால வர டாக்ஸின்ஸ், அதாவது கெட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். பெரிய அளவுக்கு ஏஜிங் ப்ராசஸ், செல்ஸ் எல்லாம், அணுக்கள் எல்லாம் ஏஜிங் ஆகாம இந்த மாதிரி நிறைய விதத்துல ஹெல்ப் பண்றது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிளஸ் கேட்டச்சின்ஸ், அதாவது பாலிஃபினால் அப்படிங்கிற கெமிக்கல் காம்போசிஷன் கொண்ட கேட்டச்சின்ஸ் அப்படிங்கிறது கிரீன் டீல இருக்கு. இதெல்லாம் இருந்துட்டு போதுங்க. இது எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கேட்டச்சின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, ஸோ இந்த கிரீன் டீ எல்லாம் எடுக்கிறதுனால நம்ம உடம்போட எப்படி சொல்றது, எனர்ஜி, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாகும். அதனால உள்ள இருக்கிற நடந்துட்டு இருக்கிற எல்லா நிகழ்வுகள், மெட்டபாலிசம் எல்லாம் அதிகமாகும். அதனால எனர்ஜி எல்லாம் நிறைய யூஸ் ஆகிறதுனால கேலோரிஸ் பர்ன் ஆகும். ஸோ ஃபிட்டா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் எல்லாரும் ஃபிட்னஸ்க்காக எடுக்கிறோம். சரி, இதை பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, நிறைய ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன் டீ தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெயிட் லாஸ் சிக்னிஃபிகண்டா, அப்பா இவ்வளோ வெயிட் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஒரு 1/2 கிலோல இருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும், 0.5 to 3 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் இருந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் அபவுட் வெயிட் லாஸ். சரி, வெயிட் நார்மலான வெயிட் தாங்க. நான் வந்து கிரீன் டீ குறைச்சி யூஸ் பண்ணா கண்டினியூஸா என்னோட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க. கிரீன் டீக்கு வந்து வெயிட் லாஸ்லயும் சரி, வெயிட் மெயின்டெனன்ஸ்லயும் சரி எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் மிக சிறிய அளவுல, ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 இருந்து 3 கிலோ வரைக்கும் வெயிட் டிஃபரன்ஸ் வேணா இருக்கலாமே தவிர அதுக்கு மேல இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஃபீல், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீல், நம்ம எந்த பீவரேஜஸ் எடுத்தாலுமே, காஃபி டீ எது எடுத்தாலுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான் குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ரெஃப்ரெஷிங் ஏஜென்ட்டா தான் கிரீன் டீயை நம்ம பார்க்கணுமே தவிர, கிரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறாங்க, எல்லாமே இட்ஸ் ஃபைன். பட் வெயிட் லாஸ் அதை மட்டும் குடிச்சா ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு தாட்டோட நீங்க கிரீன் டீயா 3 times 4 times 5 times in a day குடிச்சிட்டு இருந்தா அந்த பழக்கத்தை விட்டுருங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நானும் அந்த லிஸ்ட்ல ஒருத்தியா இருந்தவ தான். ஒரு ஃபுல் டே வெறும் கிரீன் டீயை மட்டுமே குடிச்சு வாழ்ந்திருக்கேன் வெயிட் குறையுங்கிற நம்பிக்கையில. ஸோ கடைசியா சொல்லணும்னா, கிரீன் டீனால என்னங்க பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? நான் 5 தடவை 4 தடவை 8 தடவை குடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. சிலருக்கு ஹெட் ஏக் அந்த மாதிரி வரலாம்,
சிலருக்கு அதாவது ஒரு ரேர் கேசஸ் 1-2 கேசஸ்க்கு வந்து லிவர் டேமேஜ், அதாவது கல்லீரல்ல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிகமாக வந்து இது குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அதாவது வெயிட் குறைக்கணுங்கிற மோட்டிவேஷனில் குடிக்கும்போது பெருசாக சாப்பிட தோணாது. ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, க்ரீன் டீ கண்டிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நம்மளோட ஒரு ரிஃப்ரெஷிங் பீவரேஜாக இருக்குமே தவிர வெயிட் லாஸ்க்கோ வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கோ பெரிய அளவுக்கு அதனால் உதவி இருக்காது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ மீட் யூ ஆல் வித் another next nice video with a good content. So till then, see you all, bye, take care, and please keep watching my videos, like, share it and subscribe to my channel Dr. Smear. Thank you.